அனைவருக்கும் வணக்கம். நேற்று மதுராந்தகத்தில் மோடி தலைமையில் என்டிஏ கூட்டணி சார்பாக ஒரு கூட்டம் நடைபெற்றது. இதில் எல்லா கட்சியோடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருந்தாங்க. இந்த கூட்டணி கட்சி மாநாடு பார்த்திங்கன்னா, இந்த கூட்டணி அமைஞ்சது ஒரு மக்கள் நலனுக்காகவா, இல்லை பாஜகவுடைய சுயநலனுக்காகவா, இல்லை நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய அரசியல் நீரோட்டத்தையே, தமிழ்நாடு மக்களுடைய அரசியல் நீரோட்டத்தையே மாற்றுறதுக்கு, தமிழ் விரோதத்தை வளர்க்குற ஒரு பிஜேபியோடைய செயல்பாட்டை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முதல் படியாக அப்படி தான் நம்ம இதை யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த கூட்டணியே பார்த்திங்கன்னா, முதல் என்டிஏ கூட்டணியில் அதிமுக உள்ள கூட்டு வந்ததே கட்டாயப்படுத்தி நெருக்கடி கொடுத்து ஒரு வாயை கட்டி கூட்டு உட்கார வச்சதுன்றது மீடியாவில் நம்ம எல்லோரும் பார்த்தோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே வழியில் இப்போ ஐயா டிடிவியும் உள்ளே கூட்டு வச்சுருக்காங்க. இப்போ இவங்களுடைய எல்லாருடைய நோக்கம் அதே வழியில் பாமகவும். இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா, கடந்த 2024 திட்டம் போட்டு பிஜேபி ஒரு மாநிலத்தில் எப்படி தன்னுடைய கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு இருக்குது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் எப்படியாவது வளர்ந்துடணுன்றதுக்காக அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு தொடர்ந்து காய் நகர்த்தி அதிமுக சின்ன பின்னமாக்கி பல வழிகளை மோசடி செய்து இப்போ அதனுடைய ரூட்டில் வெற்றிகரமாக நடைபெற்றுக்கிட்டு வருவது தான் நம்ம உண்மையை ஒத்துக்க வேண்டிய சூழலில் தான் இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அந்த அடிப்படையில் இப்போ 2024 நல்லா பிளான் பண்ணி அதிமுக அமைச்ச கூட்டணியை உடைச்சி கடைசி நேரத்தில் நைட்டோட நைட்டாக பாமகவை மிரட்டி தூக்கிட்டு போயிட்டு என்டிஏ கூட்டணியில் வச்சு இருக்கிற அந்த பேர் சொல்கிற மாதிரி இருக்கிற ஒரு தலைவர்கள், இல்லை முன்னாள் அமைச்சர்கள், கவர்னர், அப்படி ஒரு விஐபி ரேங்கில் இருக்கிற எல்லாரையும் வேட்பாளராக தாமரை சின்னத்தில் நிற்க வச்சு, அதுக்கப்புறம் எந்தெந்த சாதியில் ஒரு பேர் சொல்கிற மாதிரி ஒரு தலைவர்கள் அவங்களுக்கெல்லாம் தாமரை சின்னம் கொடுத்து நிற்க வச்சு, தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு 3வது அணின்னு சொல்ல வச்சு, காத்திலே படம் வரைகிற அண்ணாமலையை வச்சு வீரவசனம் பேச வச்சு, தான் கூட்டணி 18% வாங்கிடுச்சுன்ற ஒரு இதுவை ஒரு மாயை காமிச்சிட்டாங்க. 18% வாங்கினது உண்மையான்னு கேட்டால் உண்மை தான். ஆனால் அது மாயான்னு கேட்டால் மாயை. எப்படின்னா, பொதுவாக பாமகவுக்கு ஒரு தொகுதியிலையும் வட மாவட்டத்தில் பங்கு ஓட்டு வங்கி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டை வாங்கிக்கிட்டு வெறும் 10 தொகுதி பாமக கொடுக்குறாங்க. அப்போ மீதி தொகுதியில் பிஜேபி நிற்கிது. இப்போ பாமகவோட ஓட்டை திருடி வச்சுக்கிட்டு தான் பெரிய ஆள் அப்படின்றத உலகத்துக்கு காமிக்குது பிஜேபி. இப்போ அந்த திட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. பாமகவோட திருடி வச்சுக்கிட்டு பாமக பிஜேபி தோளில் தூக்கி நடக்குது. பாமக பெரிய கட்சியா பிஜேபி பெரிய கட்சினா பாமக தான் பெரிய கட்சி. ஆனால் 24 பாமக தலைமையில் கூட்டணி அமையல, பிஜேபி தலைமையில் பாமக போய் சேருது. ஸோ அதுவே பாமகவில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு ஒரு அசிங்கம், கௌரவ குறைச்சல், தன்மான இழப்பு. ஸோ முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 26 நான் 18% ஓட்டு வாங்கிட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பீரத்தோட இது பண்ணிவிட்டு நான் தான் வாங்கியிருக்கிறேன், என் ஓட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாயை உருவாக்கி நம்ப வைக்கிறாங்க. மக்களை நம்ப வச்சு இப்போ அடுத்தது அதிமுக கை வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ அதிமுக அடிப்பணி வச்சு கடைசி வரைக்கும் துரோகி இவர் முதலமைச்சர் இருக்குன்னா ஏற்றுக்கவே மாட்டேன்னு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த டிடிவி ஒரே நைட்டில் மாறுறாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு, நாங்கள் அம்மா வளர்த்த பிள்ளைனா உன்னுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோன்றதன் நோக்கம் என்ன? அந்த கட்சி உருவாக்குனதே அதிமுக கைப்பற்றணும் தான். இது ஒரு நோக்கமாக? இதில் என்ன மக்கள் நலன் இருக்குது? நீ தலைவரானா எங்களுக்கு என்ன, எடப்பாடி தலைவரானா மக்களுக்கு என்ன இருந்தது? அப்போ மக்கள் நலன் இதில் எதுவுமே கிடையாது. உனக்கு அந்த தலைவர் பதவியை தூக்கிட்டாங்க, உனக்கு அந்த கட்சியை கைப்பற்றணும், அது ஒரு நோக்கம். இது மக்கள் நலனா? மக்களுக்கு இதில் என்ன நலன் இருக்குது? அதிமுக தலைவராக யார் இருந்தால் எங்களுக்கு என்ன? அப்போ அந்த நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பித்தேன். கடைசியில் அவரு கூட கூட்டணி வைக்கிறேன். அப்போ அம்மா ஒரே பிள்ளை நாங்கன்னா இப்போ அதிமுக உறுப்பினரை சேர்ந்துட வேண்டியதானே? எதுக்கு இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இப்போ நீ யாருமே கைப்பற்ற போதில்லை? அதனுடைய நோக்கம் என்ன? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்குனதே அதிமுக கைப்பற்றதானே? அது தோத்துட்டல, அப்போ போய் சேர்ந்துட வேண்டியதானே? ஸோ இப்போ அதுவும் கிடையாது. அப்போ இவங்க எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்க? தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணி பிஜேபி வளர்த்து விட போகிறாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி அதிமுக பிஜேபி கூட்டணி வைக்கும்போது யாருடைய கை ஓங்கியிருக்கும்? அதிமுக தலைவராக இருந்த ஜெயலலிதா கை ஓங்கியிருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அனைத்து முடிவுகளையும் எடுக்க போகிறது மோடி, அமித்ஷா தான். ஸோ அப்போ இந்த நிலைமையில் இவங்களையே காப்பாற்றிக்க முடியாத நேரத்தில் அப்போ இவங்களுக்கு ஒரு தன்மானத்தை சுயமானத்தை உருவாக்கணும்னா நம்ம இந்த கூட்டணியை ஒரு சுயநல கூட்டணி,
இது வந்து உண்மையிலே மக்கள் நல கூட்டணி கிடையாது, தமிழ்நாட்டின் விரோத கூட்டணி. இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போகிறது கிடையாது. இப்போ நடக்கிற திமுகவின் தீய ஆட்சிக்கான மாற்று வந்து இவங்க கிடையவே கிடையாதுங்கிறது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அப்போ வந்து உண்மையிலேயே மாற்றமாக யார் இருக்காங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் வந்து கொண்ட கொள்கையில் உறுதியாக நடைபெற்றுருக்காங்க. இந்த மாநில உரிமையாக இருக்கட்டும், மாநில மொழியாக இருக்கட்டும், நம் தாய்மொழியை காக்கிறதுக்கு, தமிழர் உரிமையை பாதுகாக்கிறதுன்ற ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க. இவர்கள் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்காங்களே ஒழிய இவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலோ தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிற எந்த எண்ணமும் கிடையாது. எனவே இந்த சுயநல கூட்டணியை வந்து நம்ம வந்து மக்கள் வந்து துடை தெரிய வேண்டும். இந்த தீய ஆட்சியை ஒழித்து நாம் தமிழர் ஆட்சியை மலர வைக்க வேண்டும். இதுதான் தமிழர்களுடைய கடமையாக இருக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.